वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाक्पुरुषपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धरीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல உத்தரார்த்தம், அதுல கிருஷ்ணனுடைய வைபவத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணாலும் கூட தன்னுடைய அவதார தசையில உலகோர்கள் எல்லாரும் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை தான் அனுஷ்டிச்சு காண்பிச்சு பிறரையும் பின்பற்றும்படியாக பண்ணினார் என்பதை போன உபன்யாசத்துல பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்கா, கண்ணன் பரமாத்மாவாக இருந்தாலும் கூட அந்த மனுஷனாக அவதாரம் பண்ணிருக்கிறதுனால இது ஒரு அபிநயம். ஒரு நல்ல மனுஷன் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ற விஷயத்துல தான் நடந்து காண்பிச்சு எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா சத்ததேவ இதரோ ஜனஹா அப்படின்னு சொல்றபடி பெரியவாள்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ணுவாளோ அந்த மாதிரிதான் அதை பின்பற்றிதான் மீதி பேரும் நடந்து கொள்வார்கள். அப்ப நாரத மகர்ஷி எழுந்தருளின பொழுது அவருக்கு ஒரு பரம பாகவதரை எப்படி நடத்தணும், இந்த பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் பாகவத கைங்கரியம் விசேஷமானது, இதெல்லாம் தான் தெரியப்படுத்துற அந்த நாரதருக்கு தானே எழுந்து ருக்மணி பிராட்டியோட கூட அர்க்கபாத்திய ஆச்சமனாதிகள்லாம் சமர்ப்பிச்சு தன் ஆசனத்துல இருக்கும்படியாக உட்காரும்படியாக பண்ணி அவர் தன் கிரீட்டம் தரையில பட்டு விழுந்து சேவிச்சு இப்படி எல்லாம் பண்ற ஒரு பாகவதால் ஆத்துக்கு வந்தாக்க எப்படி நாம நடந்து கொள்ளணும்ன்றத நாம் அதை காண்பிச்ச. எதப்பி நாரதர் கண்ணன் இத்தனை பேரோட எப்படி இருந்துட்டு இருக்க அதை ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்கோசரம் வந்தேன். இருந்தாலும் கூட அந்த பாகவத தர்மத்தை அனுஷ்டிச்சு காண்பிச்சேன். அதே மாதிரி இப்ப இன்னைக்கு சொல்ல போற ஒரு விஷயம், இது கேவலம் உபன்யாசத்தை விஸ்தாரம் பண்றதுக்காக சொல்ற விஷயம் இல்லை. இது இந்த உபன்யாசம்ன்றது, இந்த பாகவத உபன்யாசம் நாம கேட்கறது பெருமாளுடைய ஒரு லீலைகளை கீர்த்தனம் பண்றதே பரம புருஷார்த்தம் என்ற முறையில தான் நாம பண்றோம். அப்படி இருந்தா கூட ஒவ்வொருத்தையும் ஒரு வேதாந்த விசாரம் இருக்கு, வேதாந்த விசேஷங்கள் இருக்கிறதையும் நாம அப்பப்போ சேவிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி நாம எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் உபதேசம் பண்ணுவதாக அமைஞ்சிருக்குன்றது தான் நாம சொல்லிடுறோம். எப்ப பார்த்தாலும் உபதேசமே பண்ணிட்டு இருக்க முடியாது, ஆனா உபதேசம் பண்ணாதே இருக்க முடியாது. மொத்தம் கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன மாதிரி காரியம் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தங்கள்ல நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. இப்போ கண்ணன் ஒவ்வொரு நாளும் எப்படி அவருடைய தைனந்தினிகமான நிச்சயம் அவர் பண்ற காரியம் என்ன அப்படின்றத பத்தி இன்றைய தினம் பார்க்க போறோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்க, கண்ணனுடன் ஒரு நாள், இந்த கண்ணனோட ஒரு நாள் நாம மொத்தம் கூட இருந்தாக்க அப்ப நாம என்ன தெரிஞ்சுக்குமோ அது எல்லாத்தையும் இந்த இடத்த சொல்ற.
இந்த ஒரு நாள் முழுக்க சொல்லல, ஒரு நாள்ல பாதி தான் இன்னைக்கு பார்க்கணும். இப்போ अथोषस्योपप्रवृत्तायां कुक्कुटान् कूजतोषपन् गृहीतकण्ठ्यः पतिभिः माधव्यो विरहातुराः वयांस्यरुर्वन् कृष्णम् बोधयन्ति ववन्दिनः गायत्स्वनिद्रेषु मन्दारवनवायुभिः मुहूर्तं तु वैदर्भीनामृष्य तापृष्यदतिशोभनम् परिरम्भणविश्लेषात् प्रियवाहन्तरङ्गता प्रियबाह्वन्तरङ्गता. ஒரு விஷயம் நிச்சயம் எப்ப நாம ஏந்திருக்கணும் அப்படின்றத பத்தி ஆன்மீக கிரந்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பிராம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிமால வேளையில நாம ஏந்திருக்கணும். அந்த பிராம முகூர்த்தம் அப்படின்ற தூங்கி எழுந்து படுக்கையில இருந்து ஏந்திருக்கிறதையே நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கா. பிராம முகூர்த்தம்னா 6 மணிக்கு சூரியோதயம்னு வச்சுக்கோங்க. அந்த 4 மணிக்கு அந்த பிராம முகூர்த்தத்துல கண்ணன் ஏந்திருக்கிறான். பிராம முகூர்த்தம் வந்துடுத்துன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கோழி கூவுறதும். இந்த கூவல் கோழி கூவுறதுன்னா சேவல் தான் கூவும், பெட்ட கோழி கூவாது, பெண் கோழி கூவாது. ஆகையால சேவல்லாம் கூவ ஆரம்பிக்கிறது. குக்கூட்டான் கூஜத்தோ சபன்னு கட்டில படுத்துட்டு இருக்காரான் கண்ணன். பக்கத்துல ருக்மிணி தேவி படுத்துட்டு இருக்கா. கண்ணனை அணைச்சுண்டு படுத்துட்டு இருக்கா ருக்மிணி தேவி. இந்த சேவலனுடைய கூவலை பார்த்த உடனே கேட்ட உடனே கண்ணன் எழுந்துட போறேன். இந்த கண்ணன் என்ன பிராம முகூர்த்தம் வந்துட்டு, இந்த பிராம முகூர்த்தத்துக்கு மேல தூங்கிட்டு இருக்க கூடாது, எல்லாரும் ஏந்திருக்கணும். ஆகையால இந்த அதன் பிரகாரம் அனுஷ்டானம் பண்றவர்ல அந்த கோழியை வெயிறாலும் சபிக்கிறாலும். ஏன்டா சபிக்கிறா அப்படின்னா, விஹீத கண்டியா பதிபி மாதவியோ விரகாதுராக. கண்ணன் ஏந்த அனுஷ்டானத்துக்கு போயிட போறே, இவ்வளவு சீக்கிரம் இது கூவிட்ட கோவி கூவிட்ட. ஆகையால என்ன பண்றது, அந்த கோழிகளை சபிக்கிறாள். வயாம் செருவன் கிருஷ்ணம் போதயந்தீவ வந்தினகா. இந்த பட்சிகள்லாம் கூவுறதான், கூவினாக்க கண்ணனை எழுப்புறதாக இருந்துருக்கு. சொல்லிட விஷயம், கண்ணனை எழுப்பச்சு இந்த பட்சிகள் விடமாட்டேன்றதான், திருப்பி திருப்பி கூவிண்டே இருக்கான், கண்ணனை எழுப்புறதாவே இருந்துட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே ஒரு கோபம் வந்துடுறதுதான் ருக்மிணி பிராட்டிக்கு. அந்த பட்சிகள்லாம் நிந்திக்கிறானோ, இப்படி நாங்கெல்லாம் தன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, எங்கள்ட இருந்து கண்ணனை பிரிக்கிறியே அப்படின்னு எல்லாம் அதை வெய்கிற மாதிரி ஒரு பாவம். அப்போ பெருமாள் கண்ணன் பிராம முகூர்த்தத்துல எழுந்திருக்க அப்படின்னு சொல்ற. முதல்ல சுப்பிரபாதம் பாடினவ விஸ்வாமித்திரர் தான். விஸ்வாமித்திர ராமரையும் லக்ஷ்மணனையும் நடத்தி ஆச்சும் போறேன். தசரத சக்கரவர்த்தியிலிருந்து என்னுடைய யஜ்ஞ சம்ரட்சணத்துக்கு, யாகங்களை சம்ரட்சணம் பண்றதுக்கு ராமனை அனுப்பிச்சு வையின்னு. லக்ஷ்மணன் இல்லாத ராமன் கிடையாது. ஆகையில ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும் ஒரு பெரிய ஒரு
விவாதத்துக்கு அப்புறமா அனுப்பிச்சு வச்சேன், ஒரு அரை நிமிஷம் அனுப்பிச்சு வச்சேன். அந்த ராஜகுமாரால் 2 பேரும் மகர்ஷி பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு முன்ன ராமரும் லட்சுமணும் நடந்து போயே பார்த்தது கிடையாது, தேர்ல போய் தான் பார்த்திருக்காவ. அங்கேருந்து போயிட்டு சரையோ கரை வரைக்கும் போயாச்சு. அனண்ட கரைக்கு போகணும். அனண்ட கரைக்கும் போறதுக்கு எல்லாம் ஆச்சு. பசங்க, சின்ன பசங்க நடந்தா கால் வலிக்குமே அப்படின்ட்டு பலாம் அதிபலாம்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றாரு. அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணா எவ்வளவு தூரம் நடந்தாலும் கால் வலிக்காது, ஒன்றும் தெரியாது. அந்த மந்திரத்தை உபதேசம் பண்றாராம். எல்லாம் நாழியாச்சு. சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணியாச்சு. அந்த சரையோ தீர்த்தத்தையே சாட்டாகி போச்சு. வேற ஒன்றும் ஆகாரம் கிடையாது. ஏதோ பழங்காய் என்ன இருக்கோ அதை எத்தையும் அங்க கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு தூங்கி போயிட்டாரு. காத்தால ஏந்திருக்கணும், எழுப்பணும். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். கௌசல்யா சுப்ரஜா ராம. கௌசல்யா என்ற மகா தபஸ்வி. அந்த மாதிரி தபஸ்வி யாருமே கிடையாது. பதிவிரத்தையோட இருக்கிறதுனால மகா, அதோட இல்லாத தசரத சக்கரவர்த்திக்கு வந்த எல்லா ஸ்ரேயஸும் அந்த கௌசல்யனுடைய பாதிவிரத்தியத்தினாலதான் ஏற்பட்டதுன்னு சொன்னா அது மிகையாகாது. அப்பேற்பட்ட கௌசல்யக்கு பிறந்தவன் நீ. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. சந்தியான்றது 2 வேளையும் வருது. இந்த சந்தியா காலம் காத்தாலையும் வரும், சாயங்காலமும் வரும். சந்தியா காலம்ன்றது அதாவது இருட்டுக்கும் பகலுக்கும் வரக்கூடிய ஒரு சந்தி. இப்ப பூர்வ சந்தி இருட்டு போய் பகல் வரப்போறது, சாயங்கால வேளையில வரைச்சு அந்த வெளிச்சம் போய் இருட்டு வரப்போறது. இப்போ அந்த சன்னிவேசம் வந்துடுச்சு. அருணோதயம் ஆயிட்டு, பிராம முகூர்த்தம் தாண்டி அருணோதயம் வந்திருக்கு. அப்பா ஏந்திருப்பா அப்படின்னு சொல்ற. ஏந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். நமக்குன்னு சாஸ்திரத்துல விதிக்கப்பட்டிருக்கிற சில கர்மாக்களை அனுஷ்டிக்கணும். கர்த்தவியம் தெய்வமான்னிகம்னு சொல்ற. ஆன்மீகம் ஒரு அகத்துல செய்யக்கூடிய செயல்கள். அப்ப இது சந்தியா காலத்துக்கு வேண்டிய நாழி ஆயிட்டு நீ ஏந்திரன்னு எழுப்பறைய விஸ்வாமித்திரன். இப்ப பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணாலும் கண்ணனாக அவதாரம் பண்ணாலும் சுவானுஷ்டானத்தை குறைக்காத அவர் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டுதான் இருந்தேன் அப்படின்றது இதுல இருந்தே ஏற்படுறது. நாமளும் பிராம முகூர்த்தத்துல ஏந்திருக்கணும். ஏந்த உடனே தூக்கத்தை விட்டுட்டு ஏந்திருக்கச்சேயே சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, ஹரிரு 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 ஹரிஹி அப்படின்னு சொல்லி ஹரிசப்தத்தை 7 முறை சொல்லணும். அப்படி எம்பெருமான கீர்த்தனம் பண்ணிட்டு அந்த கஜேந்திராழ்வானுடைய ஒரு அனுகிரகம், கஜேந்திராழ்வாருக்கு பெருமாள் பண்ண அனுகிரகத்தை நாம நினைக்கணும். அந்த கருடன் மேல எழுந்தருளி எத்தனையோ நாட்கள் முதலையோட கஷ்டப்பட்டு அது ஒண்ணுமில்லாத பெருமாளிடத்துல சரணாகிதி பண்ணி ஆதி மூலமேன்னு கேட்ட அந்த கஜேந்திராழ்வான ரட்சணத்துக்காக எழுந்தருளின எம்பெருமான நாம தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கிராஹக்ரஸ்தே கஜேந்திரே ருவதி தரபசம் சாட்சமாருஷ்ய தாவன்னே व्याघूर्णन् मल्यभूषावसन परिकरः मेघगम्भीरघोषः आभिभ्राणो रथङ्गं धरमतिस्मभयं शङ्खटः पौंसखेटौ हस्तैः कौमोदकीमप्यवतु हरिरसावंहतां संहतेर्नः. அந்த கஜேந்திராழ்வானுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பஞ்சாயுதங்களோட எழுறான். ஆபிப்ராணோ ரசாங்கம் சரம் அசிம் அபயம் சங்கச்சாபோ சகேடம். சங்கன், சக்கரம், கதை,
வில்லு கத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாயுதங்களையும் தரிச்சுண்டு அங்கேருந்து வேக வேகமா எழுந்தழுறாம். அந்த எம்பெருமான தியானம் பண்ணணும். அம்ஹதாம் சம்மதேர்னஹா, நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிப்பதற்காக அந்த எம்பெருமான் நமக்கு ரட்சணம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணணும். இப்படி தூங்கி எழுந்த உடனே நாம பண்ண வேண்டிய பிரார்த்தனை இது. பிராம்ஹே முகூர்த்த புத்தாய வாயு உத்தாய வார்யுபஸ்பிருஷ்ய மாதவः தத்யௌ பிரசன்னகரண ஆத்மானம் தமசः பரம். பெருமாள் என்ன பண்ணாராம், கண்ணன் என்ன பண்றாராம், பிராம முகூர்த்தத்துல ஏந்திருக்காராம். ஏந்த உடனே வாரியுபஸ்பிருஷ்யன்னு பக்கத்துல ஜலம் வச்சிருக்கு. இந்த தீர்த்த சுத்தமான தீர்த்தம். அந்த தீர்த்தத்தால அந்த கண்ணை தொடச்சுண்டு ஆச்சமனம் பண்ணிட்டு அந்த படுக்கைக்கே உட்கார்ந்து கொஞ்ச நாள் தியானம் பண்ணணும். தூங்கி அந்த உடனே துபேர்ல குதிச்சு கட்டில இருந்து படுக்கையில இருந்து குதிச்சு கீழே வரக்கூடாது. அந்த ஏந்து உட்காந்து அந்த படுக்கையில உட்காந்து கொஞ்ச நாள் தியானம் பண்ணிட்டு அப்புறமா காலை கீழே வைக்கணும். அந்த காலை கீழே வைக்கச்சே இடது காலம் என்ன கீழே வைக்கணும், அப்புறம் வலது கால வைக்கணும். இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, எந்த காலம் எங்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிருக்கு அதுல. அப்ப தியானம் பண்ணணும். இவர் இங்க இருக்கிற தீர்த்தத்தை கண்ணால தொடச்சிட்டு கண்ணை ரெண்டையும் தொடச்சுட்டு ஆச்சமனம் பண்ணிட்டு தியானம் பண்றேன். எப்படி தியானம் பண்றேன் அப்படின்னா, பிரசன்னகரண ஆத்மானம் தமசஸ்பரம். தமசஸ்பரம் ஆத்மானம், இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பால் உள்ளவரான ஈஸ்வரனை தியானம் பண்றேன், பெருமாளை தியானம் பண்றேன். அவரும் யாரு, யாரும் இல்ல, கண்ணன் தான் அவரும். அந்த கண்ணனையே தியானம் பண்றான். ஏகம் ஸ்வயம் ஜோதிரனன்யமத்வயம் ஸ்வசம்ஸ்தயா நித்ய நிரஸ்த கல்மஷம். கண்ணன் எப்படிப்பட்ட எம்பெருமான தியானம் பண்றேன்றத பத்தி சொல்ற. பிரம்மாக்கியமஸ்யோத்பவநாச ஹேதுபிஹி ஸ்வசக்திபிஹி லக்ஷித பாவ நிர்வருத்தம். ஏகம், அவர் ஒத்தர் தான். ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக இருந்திருக்கிறவர். அந்த எம்பெருமானுக்கு சமமானவரோ அவரை காட்டிலும் மேம்பட்டவரோ யாரும் இல்லாதவர். ஸ்வயஞ்சோதிஹி, அவர் ஸ்வப்பிரகாசமாக இருந்திருக்க ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபம். அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஆகையால அவர் ஸ்வப்பிரகாசம் ஸ்வயஞ்சோதிஷாக இருந்திருக்கார். அவர் தர்மாந்தர நிரபேட்சம் ஞானாந்தர நிரபேட்சமாக அறியக்கூடியவராக இருந்திருக்கிறவர். அது மாத்திரமில்ல, நித்திய நிரஸ்த கல்மஷம், எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் எந்த ஒரு தோஷத்தினுடைய சம்பந்தமும் இல்லாத இருந்திருக்கிறவர். சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமானவர். அவர் தன்னுடைய சக்தியினாலே லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டிச்சவர். அவர் அந்த ஒரு பரிசுத்தமான திருப்பார்கடல்ல படுத்திருக்கிறவர். அற்புதமான திவ்யமங்கள விக்கிரகத்தோட திவ்யாபரணங்களோடையும் திவ்ய வாசத்தோட இந்த பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சுண்டு உத்தமமாக எழுந்தருளி இருந்திருக்க. இப்படிப்பட்ட எம்பெருமான தியானம் பண்றான். இப்படி தியானம் பண்ண பிற்பாடு தீட்சமாட போனோம். நாமளும் கர்த்தால தியானம் பண்ணணும். இந்த எம்பெருமான தியானம் பண்ணச்சே பிராத்தஸ்மராமி பவபீதி,
பவபீதி மகாத்தி சாந்தி நாராயணம் கருடவாகனம் அஞ்சனாபம் கிராகாபிபூத மதவாரண முக்திஹேதும் சக்கராயுதம் தருண வாரிஜ பத்திரநேத்திரன் இப்படி எல்லாம் எம்பெருமான நாம தியானம் பண்ணணும். புண்டரீகாட்சனாக இருக்கிற எம்பெருமான தியானம் பண்ணணும். பிராத்தத்பஜாமி பஜதாம் அபயங்கரம். யாரெல்லாம் அந்த எம்பெருமான தியானம் பண்றாளோ தியானம் பண்றவாளுடைய பயத்தெல்லாம் போக்கடிச்சு அவளுக்கு பயமில்லாதவர்களாக பண்ணை. பிராக் சர்வஜன்மகித பாப பயாபனுத்தியை. ஒரு நாள் 2 நாளா எத்தனையோ நாட்களாக நாம எவ்வளோ பாப்பங்கள்லாம் பண்ணிருக்கோம். அந்த பாப்பங்கள்லாம் அதெல்லாம் போகும்படியாக பண்ணி யோ கிராகவஸ்திர பதிதாங்கிரி கஜேந்திர கோர சோக பிரணாச மகரோது திருத சங்கசக்கரகா. அந்த கஜேந்திராழ்வானுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து வந்தது. அந்த ஆபத்தை போக்கடிச்சவனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான தியானம் பண்ணணும். அந்த எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி எழுந்து இருக்காரோ அது கண்ணனே தியானம் பண்ணச்சே நாம தியானம் பண்ண இருக்குமா? அந்த பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தையும் திவ்யமங்கள விக்கிரகத்தையும் பெருமாளுடைய அனந்த கல்யாண குணங்களையும் அந்த படுக்கையில உட்காண்டே தியானம் பண்ணணுமா? இவரும் அப்படிதான் தியானம் பண்றாராம். இப்படி தியானம் பண்ணின பிற்பாடு அடுத்தது ஒரு சுத்தமான ஒரு ஜலம். அந்த ஜலத்துல போய் உத்தாய் சயனே தஸ்மின்னு ஆசீனோ நேதேந்திரியா திரஸ்த நிர்விண்ண ஹிருதயா வியர்த்தம் வீட்டே கதம் வயா. நாம ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திருக்கச்சே ஐயோ நம்ம நாள்லாம் வீணா போயிட்டேன்னு நினைக்கணுமா? இன்னைக்கான நல்ல நாளா அமையணும். இன்னைக்கான பகவத் சேவை பண்ணணும். இன்னைக்கான பகவத் கைங்கரியம் நமக்கு பிராப்தமாகணும். இப்படி நாம நினைச்சிட்டு நிச்சயம் ஏந்திருக்கணும். பெரும்பாலும் அதே மாதிரி நினைக்கிறேன். இன்னைக்கு நல்ல நாளாக ஆகணும். இந்த குட் மார்னிங் சொல்றாள் அந்த மாதிரி நினைச்சுக்கணும் போல் இருக்கு. இங்கேயும் இன்னைக்கு நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி அந்த கடந்த காலங்கள் அது எப்படி அமைஞ்சதோ அதை காட்டிலும் இன்னும் நல்ல நாளா இது அமையணும்னு அர்த்தம் இதுக்கு. இப்படி நாம தியானம் பண்ணிட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு நாம ஏந்திருக்கணும்னு சொல்ற. அதே மாதிரி கண்ணனும் பகவத் தியானம் பண்றேன். பகவத் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் முள்ள கீழே எழுந்துக்கிறேன். எழுந்து கட்டில இருந்து கீழே வைக்கிறேன். அந்த திருவடியை வைக்கச்சேயே என்ன பண்றேன் அப்படின்னா இல்ல எந்த கால திருவடியை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது இதுக்கெல்லாம் ஒரு மந்திரம் இருந்துருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லிதான் அந்த காலை வைக்கணும். அந்த பூமியில காலை வைக்கச்சே பூமி பிராட்டிய பிரார்த்தனை பண்ணணும். நாம அந்த பூமி பிராட்டிய பிரார்த்தனை பண்ணிட்டு அம்மா நான் ரொம்ப ரொம்ப உனக்கு சிரமத்தை கொடுக்குறேன் நானு. ஆகையில பூமி நமகான்னு சொல்லி அந்த பூமி பிராட்டிய பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அந்த காலை இடது கால கீழே வச்சு அதுக்கப்புறமா நாம நடக்கணும்னு எல்லாம் ஆன்மீக கிரந்தத்துல சொல்லிருக்கு. நீ க்ஷமஸ்வான்னு பூமி பிராட்டிய பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணணும்னு. கண்ணனும் அந்த மாதிரி தான் பட்டு இருக்கிற பரியங்கத்துல இருந்து கீழே இறங்குறேனா தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அசாப்ளுதம் பஸ்யமலயே யதா விதி கிரியாகலாபம் பரிதாய வாசசி. தீர்த்தமாடணும். தீர்த்தமாடுறதுக்கு எந்த இடத்துல தீர்த்தமாடுறது எந்த இடத்துல பரிசுத்தமான தீர்த்தத்துல தீர்த்தமாடணும்னு சொல்லி இருக்கு. ஆகையால அந்த தீர்த்தமாட்டத்துல தீர்த்தமாடுறான் அவ தீர்த்தமாடுச்சு எந்த தீர்த்தம் பரிசுத்தமான தீர்த்தம்ன்றது தீர்மானம் பண்ண முடியும். ஸ்வச்சமா இருக்கிற தீர்த்தம் பரிசுத்தமான தீர்த்தமா இல்ல கங்கை யமுனை மாதிரி இருக்கிற இடம்லாம் அந்த மாதிரி தீர்த்தங்கள் அது பரிசுத்தமான தீர்த்தம் சொல்றதா? எந்த தீர்த்தம் பரிசுத்தமான தீர்த்தம் அப்படின்னா பாகவதாள்லாம் இறங்கி தீர்த்தமாடுற இடம் இருக்க துறை இருக்க அந்த தீர்த்தம் அந்த பாகவதாளுடைய திருவடி சம்ஸ்பர்சம் ஏற்பட்ட ஒரு தீர்த்தம் இருக்க அது பரிசுத்தமான தீர்த்தம்னு சொல்ற. வால்மீகி மகர்ஷி பரத்வாஜரோட போய் தீர்த்தமாட போறேன். பரத்வாஜர் பின்னாடி இவருடைய இந்த மரவரி எல்லாம் எடுத்துட்டு போறச்சு எந்த இடத்துல போய் தீர்த்தமாடுறதுன்னு பார்த்தோம்னா இந்த பரிசுத்தமான தீர்த்தம் சன்மனுஷ்ய மனோயதான்னு சொல்ற.
நல்ல சத்துக்களுடைய மனசு எப்படி தெளிந்த நீரோட மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இது இருக்குன்னு சொல்லி சொல்லி சொன்னார். இப்படிப்பட்ட மகர்ஷிகள் பரம பாகவதால் தீர்த்தமாடின துறை இருக்க, அந்த துறையில போய் தீர்த்தமாடுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு பரிசுத்தமான இடத்துல போய் தீர்த்தமாடிட்டு யதாவிதி கிரியாங்கலாபம் பரிதாய வாசசி. தீர்த்தமாடுறதும் வெறுமையான போய் தீர்த்தமாடக்கூடாது, யதாவிதின்னு சொல்றேன். தீர்த்தமாடுறதுக்கு சங்கல்பம் சொல்லிட்டு தீர்த்தமாடணும். பிராத்தஸ்நானமகம் கரிசியேன்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். அந்நிய திதிவார நட்சத்திரத்தை சொல்லி அந்த புண்ணிய தினமாக இருந்ததுன்னாக்கா இப்ப துலா காவேரி நாளையோட முடிய போறது, துலா காவேரி ஸ்நானம், இந்த மாதிரி தினங்கள்லாம் வரிசை உதயத்துக்கு போய் அந்த பெரிய காவேரியில தீர்த்தத்துல புண்ணிய தீர்த்தத்துல இந்த சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தம் பண்ணணும். காக்கா குருவி குளிக்கிற மாதிரி குளிக்க கூடாது, சங்கல்பம் பண்ணி தீர்த்தம் பண்ணாதான் அந்த தீர்த்தம் பண்ணதாகவே கணக்காகும். அந்த மாதிரி தீர்த்தம் பண்ணிட்டு சங்கல்பம் யதாவிதி கிரியா கலாபம்னு சொல்லிருக்கு. அதுக்கு தீர்த்தம் பண்றதுக்கும் முறை இருந்துருக்கு. அந்த முறை இருக்கச்சே அது எப்படி இது பண்ணணும் தீர்த்தம் பண்ணணுன்றதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் நம்ம தீர்த்தம் பண்ணோம். ஒரு நதியில தீர்த்தம் ஆடுறோம் அப்படின்னாக்கா நதிக்கு அபிமுகமாக இருக்கணும். அதாவது நதி எந்த திசையில பிரவாகம் ஒரு பக்கம் போகும் இல்லையோ, இப்ப காவேரி கிழக்கு நோக்கி போறது, நாம மேற்கு நோக்கி தீர்த்தம் பண்ணோம். நதி வர திக்க பார்த்து தீர்த்தம் பண்ணோம். இந்த நிலையாக இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் குளங்கள் மாதிரி இருக்கிற இடத்துல கிழக்கு நோக்கி தீர்த்தம் பண்ணோம். இப்படி எல்லாம் இதுக்கெல்லாம் சாஸ்திரத்துல வழி சொல்லிருக்கு. இப்படிதான் தீர்த்தம் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்கு. கண்ணனும் அதே மாதிரி தீர்த்தமாடுறான். யதாவிதி கிரியாகலாபம் பரிதாய வாசசி. அது தீர்த்தமாடிட்டு ஸ்நானாங்கம் பண்ணணும். அங்க நதியில தீர்த்தம் அடைச்சு தியானம் பண்ணணும். நாம எந்த இடத்துலயான ஆத்துல உட்காந்து தீர்த்தம் பண்ணா கூட, ஷவர்ல தீர்த்தம் பண்ணா கூட, கங்கை யமுனை தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வரன் சன்னிதீஸ்வரன்னு இந்த மகாநதிகள் எல்லாம் தியானம் பண்ணி புண்ணிய தீர்த்தத்தெல்லாம் தியானம் பண்ணிட்டு நாம தீர்த்தம் பண்ணோம். அந்த மாதிரி கண்ணனும் தீர்த்தம் ஆடுறான். தீர்த்தம் ஆடிட்டு பரிதாய வாசசி, வேஷ்டி உடுத்திக்கிறது. அடுத்தது வேஷ்டி உடுத்திக்கணும் இல்லையோ, அந்த வேஷ்டி புடவை முட்டிக்கச்சே அதுக்கும் ஒரு முறை இருக்கு. அந்த வேஷ்டி இருக்குன்னாக்கா அந்த வேஷ்டி அப்படியே எடுத்து விட்டுக்க கூடாது. அந்த வேஷ்டிக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த கொடியில இருந்து எடுக்கணும். எடுத்த பிற்பாடு அந்த வேஷ்டிய அப்படியே அது எடுத்து ஒட்டிக்க கூடாது, அதை உதறணும். உதறதுக்கு ஒரு மந்திரம் அவதூதகம் பிரதிஸ்வான்னு சொல்லி அதை உதறணும். அதை உதறிட்டு சூரியன் உதயமாய் தீர்த்தம் பண்ணுவானா சூரியனுக்கு காமிக்கணும். சூரியனே உதயமால அதுக்கு முன்ன தீர்த்தம் மாட்டோம்னாக்க சூரியன் ஸ்தானத்துல ஒரு தீபம் இருக்கும் இல்லையோ, அந்த தீபத்துக்கு அதை பிரதர்சனம் பண்ணணும். அந்த வேஷ்டியை பிரதர்சனம் பண்ணணும், அதை காண்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த வேஷ்டியை ஒட்டிக்கணும். இது புருஷாளுக்கு மந்திரம் சொல்லணும். ஸ்திரீகள் அந்த மந்திரம் சொல்லாட்டா கூட இந்த கிரியாக்கலாப்பம் எல்லாருக்கும் சொல்லியிருந்தான். அந்த வேட்டி புடவை இருந்தோன்னா அந்த புடவை அப்படியே எடுத்து ஒட்டிக்க கூடாது, அதை ஒரு வாட்டி உதறிட்டு ஒட்டிக்கணும். அதே மாதிரி அதை வெளிச்சத்துல காண்பிச்சுட்டு ஒட்டிக்கணும். அதுக்கப்புறமா இது வாசசி பரிதாய இந்த சந்தியாவந்தனாதிகளுக்கெல்லாம் யோக்கியமான ஒரு வாசஸ்து. எல்லா சமயத்திலையும் எல்லா இதையும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் சுத்தமான ஒரு வைதிகமான காரியத்தெல்லாம் பண்ணச்சே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரியம், அந்த மாதிரி துணிகளை தான் நாம உபயோகப்படுத்தணும். அதான் சொன்ன யதாவிதி கிரியாகலாபம் பரிதாய வாசசி சச்சகார சந்தியோபகமாதி சத்தமஹா. அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்றது. கண்ணனும் சந்தியாவந்தனம் பண்றேன். சந்தியாவந்தனத்துல தியானம் பண்றவர் ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக ஸ்ரீமன் நாராயணன் தான். இவரே தான் அவர். அப்படி இருந்தாலும் கூட உலகத்தாரெல்லாமும் அனுஷ்டிக்கணும்ன்றதுக்காகவே கண்ணனும் சந்தியாவந்தனம் பண்றான். இப்படி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புதானல்லஹன்னு உபாசனம் பண்றது, பிரம்மச்சாரியா இருந்தா சமிதாதானம் பண்றது, கிரகஸ்தலா இருந்தா உபாசனம் பண்றது, அக்னிஹோத்திரம் பண்றது. இந்த அக்னிஹோத்திரத்தெல்லாம் பண்ணிட்டு பிரம்ம ஜஜாப வாக்கியதா இந்த சந்தியாவந்தனம் முடிச்ச பிற்பாடு அஷ்டாட்சரம், சரம் ஸ்லோகம், துவயம்,
இன்னும் மீதி மந்திரங்கள் என்னென்ன மந்திரங்கள் உபதேசமா இருக்கோ அந்த மந்திரங்கள் எல்லாவற்றையும் ஜபம் பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்படி ஜபம் பண்ணச்சே வாக்கியத்தகான்னு சொல்லிருக்கு, மௌனமாக ஜபம் பண்ணணும். வம்பளந்துண்டே பேசிண்டே எல்லாம் ஜபம் பண்ணக்கூடாது. ஸ்திரீகளுக்கும் ஜபம் விதிச்சிருக்கு. அவளுக்கு உபதேசம் பண்ணப்பட்ட மூலமந்திரம், சரமஸ்லோகம், துவயம் இதெல்லாம் நிச்சயம் அவளும் ஜபம் பண்ண வேண்டியவாள் தான். இப்படி தான் ஜபம் பண்ற மூலமாக இப்படி மௌனத்தை கடைபிடிச்சு அவர் ஜபம் பண்றார். அப்படி ஜபம் பண்ண பிற்பாடு உபஸ்தாயார்க்க முத்தியந்தம் தர்ப்பயித்வாத்மன கலாகா, சூரியோதயம் ஆற வரைக்கும் இப்படி ஜபம்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு சூரியோதயம் ஆன உடனே உபஸ்தானம் பண்றது. அப்புறமா இவாள் எல்லாம் இப்படி பண்றதே யாரு, இவாள்லாம் யாரு அப்படின்னா தேவதைகள் எல்லாமும் பூஜை பண்றோம். தேவதைகள் எல்லாம் பெருமாளுடைய அம்சம். ஆத்மனக்கலாகான்னு சொல்ற கண்ணன் தன்னுடைய ஒரு அம்சமாக இருக்கிற தேவதைகளுக்கும் அவர் பூஜை பண்றார். அதாவது தேவான் ரிஷின் பித்ரீன் சந்தர்ப்பயித்வா அப்படின்னு சொல்லிருக்கு சாஸ்திரத்துல. சந்தியாவந்தனம் பண்ண பிற்பாடு தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம்ன்றது பண்ணணும். இந்த தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணிட்டு விருத்தானு விப்ரானு அனத்திய ஆத்மவான், அங்க பெரியவாளா இருக்காள அவளை போய் சேவிக்கணும். சந்தியாவந்தனம் பண்ண உடனே பெரியவாளை சேவிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் அந்த ஊர்ல யாருக்கெல்லாம் இவருக்கு பெரியவாளா இருக்காளோ அத்தனை பேரையும் சேவிப்பேரா. இப்படி சேவிச்ச பிற்பாடு வெளியில வருவேன். அப்போ வெளியில வரச்சே பிராமணாலாம் நிறைய பேர் சந்தியாவெல்லாம் பண்ணிட்டு கண்ணனை பாக்கிறதுக்கோசரம் காத்துட்டு இருப்பாளாம். அந்த காத்துட்டு இருக்கிறச்சே அவளுக்கெல்லாம் நிறைய கோதானம் பண்ணுவேராம். எப்படிப்பட்ட பசுவை தானம் பண்ணுவேர்னா, தேனூனாம் ருக்வசிங்கூணாம் சிருங்காணாம் சாத்வீனாம் மௌக்திகஸ்ரஜாம் பயஸ்வினீனாம் கிருஷ்டீனாம் சுவத்சானாம் சுவாசசாம் ததௌ ரௌப்யகோராக்ராணாம் சௌமஜினதிலைः சஹ அலங்கிருதேभ्यो விப்ரேभ्यः பத்மம் பத்மம் தினே தினே. ஒவ்வொரு நாளும் பண்ணுவேன். ஒரு மாடு தானம் கோதானம் பண்ணச்சு எப்படிப்பட்ட கோவை தானம் பண்ணணும்ன்றத சொல்ற. அந்த மாடுக்கு வெறும் மாடா தானம் பண்ணக்கூடாது. அந்த மாடு கொம்பு இருக்கும், அந்த கொம்புல கொப்பி போடுவா. அந்த கொப்பி தங்கத்தினாலான கொப்பியோட இருக்கான். அந்த துஷ்ட மாடு முற்ற மாடெல்லாம் தானம் பண்ணக்கூடாது. சாதுவா இருக்கக்கூடிய மாடு தானம் பண்ணணுமா. அந்த மாட்டுக்கு தானம் பண்ணச்சே அதுக்கு மேல அந்த மாட்டுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அதோட அந்த முக்கால பட்டு போட்டு அதெல்லாம் டச்சுல போட்டு மாட்டை தானம் பண்ணணும். பால் நல்லா நிறைய பால் கறக்கிற பாலா மாடா கறக்கணும். பால் கறக்கிறதா இருந்தா கூட கழ பசுவை கொடுக்க கூடாது. கிருஷ்டினாம்னு சொல்ற. கிருஷ்டின்றது தலைச்சன் கண்ணு, ஒரு கண்ணு போட்ட மாடு. முதல் கண்ணுல மாடு கொஞ்சமா தான் பலன் கொடுக்கும். ரெண்டாவது கண்ணுல இருந்து மூணாவது கண்ணுல இருந்து பார்த்தோம்னா நிறைய பால் கொடுக்கும். இதெல்லாம் கிராமத்துல இருக்கிறவளுக்கு தெரியும். அந்த மாதிரி மேல மேல விருத்தி அடைகிற மாதிரி இருக்கக்கூடிய மாடு கொடுக்கணும். அந்த மாடு சாதுவா இருக்கிற மாடு. கண்ணுக்குட்டியோட தான் மாடை தானம் பண்ணணும். வெறும் மாடை தானம் பண்ணக்கூடாது. சுவத்சானாம் சுவாசசாம், அந்த கண்ணுக்குட்டியும் கழ கண்ணுக்குட்டியா கொடுக்க கூடாது. கழ கண்ணுக்குட்டின்னாக்க இன்னும் 2 மாசத்துல 1 மாசத்துல பால் மறுத்து போற மாதிரி கண்ணுக்குட்டியே கொடுக்க கூடாது. அந்த கண்ணுக்குட்டியை கொடுக்கச்சேயே இப்போ இதுக்கு 10-20 நாள் 1 மாசத்துல போட்டு இன்னும் பல நாட்கள் அந்த மாடு பால் கறக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டியோட இருக்கக்கூட மாடை கொடுக்கணுமா. இப்படி இதோட கொடுக்கறதோட மாத்திரம் இல்ல, பால் கறக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அது நல்ல பாத்திரம், அந்த பாத்திரத்தோட கொடுக்கணுமா. பால் கறக்கிற பாத்திரத்தோட மாத்திரம் இல்ல, இந்த மாட்டை கொடுத்துட்டா மாட்டை ரட்சணம் பண்ணமே. அவன் அந்த பிராமணன் ரட்சணம் பண்றதுக்கு 6 மாசம் 1 வருஷம் ரட்சணம் பண்றதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகுமோ அந்த ரூபாயும் சேர்த்து கொடுக்கணுமா. இவ்வளவு பெருசு தானம் பண்ணோம். நாம கோதானம்
இதுக்கு இப்ப எல்லாரும் என்ன பண்ணிடுறா, கோதான பிரதிநிதி நாரிகேள தானம் கரிசேன்னு ஒரு தேங்காயை கொடுத்துட்டு ஏமாத்திடுறோம் நம்ம. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது கோதானம்னாக்க இவ்வளவு விசேஷம் சொல்லிருக்கு. அலங்கிருதேபியா விப்ரேபியா தினே தினே, ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி எல்லாம் தானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்கு. நமக்கெல்லாம் என்ன பண்றது, நம்மள என்ன பணக்காரனா, நம்மளால என்ன தினமா தானம் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த சந்தியாவந்தனம் பண்ண பிற்பாடு அபிகமன காலத்துல நாம கோகிராசம் கொடுக்கறதுன்னு ஒண்ணு. கோகிராசம் கொடுக்கறதுன்னா ஒரு கொஞ்சம் பேர் ஒரு கை நிறைய ஒரு புல்லு எடுத்துட்டு போய் இந்த புல்ல மாடுக்கு கொடுக்கறதுக்கு காத்தால அது கொடுத்தா அது அந்த மாடு அந்த சாப்பிட வச்சோம்னாக்கா அவ்வளவு விசேஷம். இப்ப கோகிராசத்துக்கு புல்லுக்கு எங்க போறது அப்படின்னு பார்த்தோம், ஒரு வாழைப்பழமாவது மாட்டுக்கு கொடுக்கணும், பசுமாட்டுக்கு கொடுக்கணும். சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்ச பிற்பாடு பெரிய வெள்ளம் சேவிச்ச பிற்பாடு அந்த காத்தால வெள்ள இந்த மாடுக்கு கொடுக்கறதுன்றது அவ்வளவு ரொம்ப விசேஷம். கோவிப்ரதேவதா விருத்தான் குருன் பூதானி சர்வசஹ நமஸ்கிருத்ய ஆத்மசம்போதி மங்களானி தமஸ்பிருஷத். அதுக்கப்புறமா மங்களகரமான வஸ்துக்களை நாம தொடணும். மங்களகரமான வஸ்துக்கள், பூஷணங்கள், மஞ்சள், இந்த மாதிரி வஸ்துக்களை தொடணும். அதோட இல்லாத கண்ணாடியில முகத்தை பார்க்கணும். இது ஒரு நிச்சயமான ஒரு காரியம். திருமணிட்டுக்கிட்டே நெத்திக்கிட்டுக்கிட்டே கண்ணாடியில முகத்தை பார்க்கிறோம், அது வேற விஷயம். இப்படி போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பெருமாளிடத்துல அபிகமனத்துல போய் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு இல்ல அவபாசனம் எல்லாம் பண்ணிட்டு நாம வெளியில வரைச்சு கண்ணாடியில முகத்தை பார்த்துக்கணும். சுவாமி திருமாளிகையில, ஐயா சுவாமி திருமாளிகையில ஒரு கண்ணாடி மாட்டிருக்கோம். அந்த கம்பத்துல ஒரு ஆணி எடுத்து அதுல ஒரு கண்ணாடி மாட்டிருக்கோம். அது சின்னதா இருக்கும் கண்ணாடி. சுவாமி ஐயா சுவாமி அவபாசனம் பண்ணிட்டு அங்கிருந்து வெளில வருவேன். பக்கத்துலயே அவபாசனமோட இருக்கும். அங்கிருந்து இந்த சொம்பெல்லாம் என்னென்ன பக்கம் வச்சிருப்பேன். அந்த சொம்பு தின்ன மோடையில வரைச்சு ஒரு வாட்டி ஒரு முறை அந்த கண்ணாடியில முகத்தை பார்த்துப்பேன். நான் கூட நினைச்சுப்பேன், இப்பதானே திருமணிட்டு இருக்காரு, அதுக்குள்ள இவர் இந்த திறமன் எல்லாம் அவிஞ்சு போட்டுதான்னு பாக்குறாரா இல்ல நேரம் இருக்கான்னு பாக்குறாரா, என்னத்துக்கு பாக்குறாரு தெரியலையே அப்படின்னு நினைச்சுப்பேன். நிச்சயமா பார்ப்பேன். அப்படிலாம் நான் சின்ன பையனா இருக்கிட்டே இது என்னத்துக்கு பாக்குறாரு, நாம என்ன எப்ப பார்த்தாலுமா புருஷாலாம் கண்ணாடி பார்த்துட்டு இருக்கோம், அவர் என்னத்துக்கு பாக்குறாருன்னு நான் நினைப்பேன். அப்புறம்தான் ஆன்மீக காலக்ஷேபம் பண்ண பிற்பாடுதான் தெரியுது இது கண்ணாடி பாக்குறது ஒரு மங்களகரமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்ணாடி பாக்குறதா. அதுக்கப்புறமா இது வரைக்கும் நிச்சயப்படியான காரியம். இதுக்கப்புறம் ராஜசபைக்கு போகணும். அந்த ராஜசபைக்கு போகச்சு ஆபீஸ் போறதுக்கு நாம எல்லாம் உடுப்பு உடுத்தின்னு போற மாதிரி அதுக்கு உண்டான பட்டு அலங்காரம் பூஷணங்கள் அதெல்லாம் போட்டு ஆத்மானம் பூஷயாமாச நரலோக விபூஷணம் வாசோபிபூஷணை திவ்யம் திவ்யஸ்திரகனுபலனம். இது உத்தமமான மாலை, சந்தனம், பட்டு, ஆபரணங்கள் இதெல்லாம் உடுத்துண்டு இதெல்லாம் சபைக்கு போறேன். அவருடைய கண்ணுடைய அதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு வெளில வருவேனாம். வெளில வந்தாக்கா அங்க காத்தன் இருக்குமா, தேர் காத்தன் இருக்குமா. தாவத் சூதமுபானீயந்தனம் பரமாத்புதம் சுக்ரீவாத்யைர் ஹயேர்யுக்தம் பிரணம்யாவஸ்திதோக்ரதா. அங்க சூதம் காத்தன் இருப்பா, தேரொட்டி காத்தன் இருப்பா. இது நல்ல ஒரு அங்க இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் நல்ல குதிரை பளபளன்னு நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்குமா. அத்தியுதமான தேரு. அந்த தேர்ல சாரதி கீழே நின்றுட்டு நீர் பண்ண ஏறணும் அப்படின்னுட்டு இந்த கடிவாளத்தை இந்த ஒரு கையில பிடிச்சுண்டு சாரதி கீழே நின்றுட்டு இருப்பானா. அந்த சாரதி அதாவது கூட கார்ல ஏறினாக்கா டிரைவர் உட்காந்து பெரியவாளா இருந்தாருனாக்கா டிரைவரா இருக்கவன் இந்த கதவை திறந்து விட்டு இவாளை ஏற பண்ணின பிற்பாடு எல்லா கதவையும் சாத்திட்டு அப்புறம்தான் டிரைவர் உட்காரணும். இதெல்லாம் ஒரு புரோட்டோக்கால். அந்த மாதிரி சாரதி கீழே நின்றுட்டு இருப்பானா. கீழே நின்று கடுவாளுக்கு விட்டு நின்று பிற்பாடு கண்ணன் போவேறான். போனேன்னா கண்ணனை அப்படி தூக்கி அந்த ஒரு கைலாக்கு கொடுத்து கண்ணன் மேல ஏறி அந்த தேர்ல ஏறி உட்காந்து போயிறான். அவர் சரின்னு சொன்ன பிற்பாடு கிரஹீத்வா பாணினா பாணும் சாகதே ரதமாருகது.
சாஹத்யுத்தவ சம்யுக்தாக பூர்வாத்ரிமிவ பாஸ்கரஹ. அந்த பார்த்த சூரியோதயத்துல எப்படி சூரியன் பிரகாசிப்பேரோ அந்த மாதிரி கண்ணன் பல 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 பலன்னு பிரகாசிச்சுண்டு அந்த தேர்ல அங்கிருந்து வீதியில எழுந்தருளுவேராம். எழுந்தருளி சுதர்மா அப்படின்னு பேரு அவருடைய ராஜசபைக்கு. அந்த சுதர்மான்ற ராஜசபைக்கு போய் அந்த ராஜசபையில ஏற்கனவே நிறைய பேருக்கு இவர் வரத்துக்கு முன்ன காத்துட்டு இருப்பா. இவர் உள்ள போன உடனே மொத்த பேரும் மந்திரிமார்கள், இன்னும் பெரிய வித்வான்கள், புலவர்கள் அவெல்லாம் அங்க இருந்துட்டு இருப்பா, கவிகள்லாம் இருந்துட்டு இருப்பா. கண்ணனை எல்லாரும் பிரணாமம் பண்ணுவா. இப்படி பிரணாமம் பண்ணி இவருக்கு ஏற்பட்ட ஒரு ஆசனம் இருக்கும். அந்த ஆசனத்துல போய் அவர் உட்காந்து போயிறான். உட்கார்ந்து அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய ராஜ காரியங்களை எல்லாம் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவேன்னு அற்புதமாக இங்கு மகர்ஷி கண்ணனுடைய தைலஞ்சனிக்குமான ஒரு செயலை சொல்ற. இது எல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நாமளும் நம்மளுடைய அனுஷ்டானத்துல எந்த விதத்திலையும் குறையக்கூடாது, நாமளும் அனுஷ்டானம் பண்ணணுன்றதுக்காக தான் சொல்ற. அந்த ரீதியில கண்ணன் காண்பிச்ச வழியில நாம எல்லாரும் நடந்துக்கணும்னு, அந்த நடந்துக்கிறதும் அந்த கண்ணனுடைய அனுகிரகம் இருந்தாதான் நடக்கும். அதுக்காக நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.